இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சீனியர், பயந்துட்டீங்களா? டிராமா தானே, நானே கட்டிக்கிறேன், கொடுங்க. ஹைலி, உனக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் நினைச்சேன் தெரியுமா? ஆனா இப்ப உனக்கு நீயே தாலி கட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடவுளே. சீனியர், இதுக்கு மேலதான் ஆட்டமே இருக்கு. என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எடி, எனக்கு உங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகும். சிவா, எடி, ஆல் தி பெஸ்ட். போலாமா சீனியர்? என்ன ஹைலி, என்ன போலாமான்னு சொல்லிட்டு நீ அப்படியே நிக்கிற? ஆபரேஷன் நல்லபடியா நடக்கணும்னு யோசிச்சேன்னா என் அப்பாவை பத்தியோ பாட்டிய பத்தியோ யோசிக்காம விட்டுட்டனே. என்னதான் இது டிராமாவா இருந்தாலும் எங்க அப்பா நம்மள இப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிடுவாரல்ல சீனியர். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் வேண்டான்னு சொன்னேன். நீ கேட்டியா? அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அப்பாவையும் பாட்டியையும் கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனா உன் சித்திய பத்தியும் அத்தைய பத்தியும் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? சும்மாவே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இது வேற. ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக பொய் சொல்றது தப்பு இல்லைன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க சீனியர். சரி விடுங்க, பாத்துக்கலாம். இத்தனை நாளா நம்ம 2 பேரும் மட்டும்தான் சமாளிச்சோம். இப்போதான் நம்ம சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆள் இருக்காங்களே. இன்னொரு ஆளா? யார சொல்ற? வேற யாரு, உங்க அக்கா இந்திராணி தான். பாத்து. ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, புருஷன் பொண்டாட்டினா இப்படித்தான் இருக்கணுங்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்லையே சீனியர், நம்ம டிராமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதே எனர்ஜியோட போய் நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க.